Hi everyone, இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ we are going to see today. என்ன அப்படின்னா டீகோடிங் பப்ளிக் பேப்பர் 2025 உங்கள் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் 2025 பப்ளிக் எக்ஸாமில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஓவரால் ஐடியா கொடுக்க போகிறேன். திஸ் இஸ் ட்ரூலி ப்ரிடிக்ஷன். இது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் தான், இப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம், நான் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறையா பேர் இப்போது வந்து பப்ளிக் எக்ஸாம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் சொன்னால் அதை நினச்சி பயந்துட்டுருப்பீங்க. ஸோ உண்மையாக எப்படி இருக்கலாம் பப்ளிக் எக்ஸாம், இதுக்கு முன்னாடி வருஷங்கள் எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ இந்த இயர் எப்படி இருக்கலாம்னு ஒரு அனாலிசிஸ் தான் என்ன செய்ய போகிறேன் பண்ண போகிறேன். அண்ட் 1 மார்க்ஸ் எப்படி இருக்கும், கம்பல்சரி கொஸ்டின் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், we are going to discuss. சரியா? ஸோ பியூர்லி ஏ ப்ரிடிக்ஷன். அதை ஃபஸ்ட் நான் சொல்லிக்கிறேன் டிஸ்க்ளைமர். இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. Then please all like this video and share with your friends. இன்னும் நிறையா whenever I get time I will try to upload video for you guys. ஓகேவா? ஸோ இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 4 வருஷம் பப்ளிக் நடந்திருக்கு. 2020, 22, 23, 24, 21 நடக்கல ஏன்னா கொரோனா அப்படிங்கிறனால. ஸோ அந்த 4 வருஷம் எப்படி கொஷின்ஸ் இருந்திருக்கு, நான் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே தனித்தனியாக அனலைஸ் பண்ணி அண்ட் கம்பல்சரி எப்படி கேட்டிருக்காங்க, ப்ராப்ளம்ஸ் எப்படி இருந்திருக்கு, இது எல்லாமே பார்த்து ஓவராலாக எப்படி கொஷின் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நான் இதில் என்னெல்லாமல் எழுதி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் இப்போ 2020க்கு மட்டும் நான் இதெல்லாம் என்ன ஃபுல்லாக என்ன செய்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மற்றதெல்லாம் நம்ம ஓவரால் மட்டும் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துக்கலாம். 2020 பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து ஓவராலாக மாட்ரேட்டாக இருந்திருக்கு. ஒரு 10 1 வேர்டு வந்து ஈஸியாக இருந்திருக்கு. 5 1 வேர்ட்ஸ் எப்படி இருக்குது, மாட்ரேட் டு டிஃபிகல்ட் லெவலில் என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்கு. அண்ட் 2 மார்க்கை பொறுத்தளவுக்கு இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல் 3 இருக்குது. ஸோ 3லுமே 3 கொஷின் கேட்டிருக்காங்க. இன்ஆர்கானிக்கை பொறுத்தளவுக்கு ஒரு கொஷின் ஈஸியாக இருந்திருக்கு, 2 கொஷின் மாட்ரேட் டு டிஃபிகல்ட். ஸோ ஃபஸ்ட் எழுதியிருக்கிறதெல்லாம் ஈஸி, நான் எழுதியிருக்கிறதெல்லாம் ஈஸி. செகண்ட் எழுதியிருக்கிறது எல்லாமே நான் டிஃபிகல்ட். சரியா? ஒருவேளை மாட்ரேட்டாக இருந்தால் நான் ப்ராக்கெட்டில் நினச்சிருப்பேன் எம்னு போட்டிருப்பேன். ஸோ இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? ஸோ ஃபிசிக்கலில் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் ஈஸியாக இருந்திருக்கு, ஒரு கொஷின் வரதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. அண்ட் ஆர்கானிக்கை பொறுத்தளவுக்கு ஒரு கொஷின் ஈஸியாக இருந்திருக்கு, 2 கொஷின் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இதில் ஈஸி டிஃபிகல்ட் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, வெறும் புக் பேக்லாம் ஈஸி, புக்கின்லாம் கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லலை. எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு கொடுப்போம். கரெக்டாக இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன், பப்ளிக்கும் நான் இப்போ வந்து அப்லோட் பண்ணுவேன். நம்ம கொஷின்ஸ் நம்ம ஓரளவு நம்மளுக்கே தெரியும்ல, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இதெல்லாம் நிறையா வாட்டி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெமிலியரான கொஷின்ஸ் எல்லாமே ஈஸி கொஷின்ஸ். இப்போ நான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன்னா அதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா அது எல்லாமே ஈஸி கொஷின்ஸ் கேட்டகரியில் வந்துடும். இல்லை அதை தாண்டி சில கொஷின்ஸ் கேட்குறாங்க, கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்குறாங்கன்னா அதெல்லாம் டிஃபிகல்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் நான் வச்சுருக்கேன், கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக்காக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் ஈஸி கொஷின்ஸும் கொஞ்சம் ட்விஸ்டட் கொஷின்ஸை டிஃபிகல்ட்டாக என்ன செஞ்சுருக்கேன், நான் இங்கே கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது 2 மார்க் வந்து இப்படி கேட்டிருக்காங்க. அண்ட் கம்பல்சரி வந்து டிஃபிகல்ட்டான கொஷின் தான் அந்த வருஷம் இருந்திருக்கு. ரீசனிங் டைப்பில் ஆர்கானிக்கில் வந்து கேட்டிருக்காங்க, ஓனா ஆர்கானிக். தென் 3 மார்க்கை பொறுத்தளவுக்கு இன்ஆர்கானிக்கில் 2 கொஷின் ஈஸி, ஒரு கொஷின் டிஃபிகல்ட். ஃபிசிக்கலில் ஒரு கொஷின் ஈஸி, 2 கொஷின் டிஃபிகல்ட். ஆர்கானிக்கை பொறுத்தளவுக்கு ஒரு கொஷின் ஈஸி, 2 கொஷின் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு இன்ஆர்கானிக்கில் 4. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, 4 வருஷமே இன்ஆர்கானிக்லேருந்து 4 5 மார்க் வந்திருக்கு, ஃபிசிக்கல் ஆர்கானிக்லேருந்து கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ இன்ஆர்கானிக்கில் தான் 5 மார்க் அதிகமாக செய்கிறாங்க கேட்டிருக்காங்க. 2 கொஷின் ஈஸி, 2 கொஷின் மாட்ரேட் டு டிஃபிகல்ட் லெவலில் இருந்திருக்கு. தென் ஃபிசிக்கலில் 2 கொஷின் ஈஸியாக இருந்திருக்கு, ஒரு கொஷின் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. ஆர்கானிக்கில் ஒரு கொஷின் ஈஸி, ஒரு கொஷின் மாட்ரேட், ஒரு கொஷின் டிஃபிகல்ட். ஸோ மாட்ரேட்னா கூட நம்மளால் என்ன செஞ்சிட முடியும், எழுதிட முடியும். பட் கொஞ்சம் லைட்டாக இன்டெரக்டாக கேட்டிருப்பாங்க. பட் டிஃபிகல்ட்டுங்கிறது என்ன செஞ்சிருப்பாங்க, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ இதான் வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இம்பார்ட்டன்ட்லாம் ஈஸி, கொஞ்சம் இன்டெரக்ட் அண்ட் ட்விஸ்டடெல்லாம் டிஃபிகல்ட் மாட்ரேட் கேட்டகரியில் கொண்டு வந்திருக்கேன். இப்போது ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2 மார்க் வந்து மாட்ரேட்லேருந்து டிஃபிகல்ட் லெவலாக இருந்திருக்கு. ஸோ மாட்ரேட்லேருந்து டிஃபிகல்ட் ஆகணும் ஒரு 4 கொஷின் வந்து என்ன செஞ்சலாம் மினிமம் நம்ம எழுத முடிகிற அளவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. தென் 3 மார்க்கை பொறுத்தளவுக்கு மாட்ரேட்டாக இருந்திருக்கு, ஈஸியாகவும் இல்லை டிஃபிகல்ட்டாகவும் இல்லை. 5 மார்க்கும் அதே மாதிரி மாட்ரேட்டாக இருந்திருக்கு. ஸோ ஓவரால் பேப்பர் பார்த்தீங்கன்னா மாட்ரேட் டு டிஃபிகல்ட் லெவல் தான் கேட்டிருக்காங்க, ஈஸி லெவலில் 2020 இல்லை. இந்த வருஷம் தான் நான் எழுதினேன் ஃபஸ்ட்டு பேட்ச். ஸோ மாட்ரேட் டு டிஃபிகல்ட் லெவல் கெமிஸ்ட்ரி தான் இருக்கிறதுலே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. தென் இஃப் யூ மூவ் டு 2022 ஆஃப்டர் கொரோனா எடுத்து பார்த்தீங்கன்னா புக் இது 1 வேர்ட்ஸ் ஈஸியாக இருந்திருக்கு. 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஈஸியாக இருந்திருக்கு, மாட்ரேட் தான், டிஃபிகல்ட்டே இல்லை. அது மாதிரி 3 மார்க் பார்த்தீங்கன்னா மாட்ரேட் லெவல் தான் இருக்குது, ஈஸி தான். 2 மார்க் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, அடுத்த 2 மாட்ரேட்டாக கேட்டிருக்காங்க. 5 மார்க்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக தான் இருந்திருக்கு. அண்ட் ஆர்கானிக்கில் 2 5 மார்க் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக 2 மார்க் ஈஸியாக இருந்திருக்கு, 3 மார்க் ஈஸியாக இருந்திருக்கு, 5 மார்க் ஈஸியாக இருந்திருக்கு. ஓவரால் ஈஸி கொஷின். இது ஏன், பிகாஸ் ஆஃப்டர் கொரோனா அப்படிங்கிறனால இப்படி இருந்திருக்கு. தென் கம்பல்சரி ஆர்கானிக்லையும் இன்ஆர்கானிக்லையும் கேட்டிருக்காங்க,
கேட்டிருக்காங்க. ரெண்டுமே மாடரேட் லெவல், ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் என்ன செய்யல கேட்கல. அண்ட் இன்ஆர்கானிக்கில் வந்து ரிப்பீட்டடாக ஒரு கம்பல்சரி கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CONS3 6×3 ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்து இதோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன, இதோட லிகான்ஸ் என்ன, அதுக்கப்புறம் இதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன, ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, IUPAC நேம் என்ன, இந்த மாதிரி கொஷின்ஸ் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. ஸோ அதை யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் மச் மோர். சரியா? ஓகே. தென் 2023 பார்த்தீங்கன்னா 1 வேர்ட்ஸ் ஒரு மாடரேட் லெவலில் இருந்திருக்கு. அண்ட் 2 மார்க்கை பொறுத்தளவுக்கு ஈஸி ப்ளஸ் மாடரேட் கலந்து இருந்திருக்கு. தென் 3 மார்க்லேயே அதே மாதிரி தான் ஈஸியான கொஷின்ஸ் இருந்திருக்கு, சில கொஷின்ஸ் மாடரேட்டாக இருந்திருக்கு. 5 மார்க்லேயே அப்படி தான் 3 கொஷின் ஈஸி. இந்த ஃபஸ்ட் எழுதியிருக்கிறது எல்லாமே ஈஸி, இது இங்கே எல்லாம் இது டிஃபிகல்ட்டு. ஸோ 3+3 கொஷின் ஈஸியாக இருந்திருக்கு, அடுத்து ஒரு 2 கொஷின் ஈஸியாக இருந்திருக்கு. ஆர்கானிக்கில் 3 கொஷினுமே மாடரேட்டாக இருந்திருக்கு. மாடரேட் இந்த சென்ஸ் நம்ம படிச்சிருப்போம், பட் கொஞ்சம் இன்டெரக்டாக இருந்திருக்கலாம். ரொம்ப நம்ம அதாவது ஒரு வாட்டி 2 வாட்டி படிச்சு வச்சிருப்போம்ல ஒரு சில கொஷின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதிர்பார்த்துருக்க மாட்டோம், பட் எப்போயாவது கேட்பாங்களா அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் மாடரேட் கொஷின். சரியா? ஸோ அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருந்திருக்கு. கஷ்டமாக நம்மளுக்கு என்ன செய்யல கேட்கல. 2023லையும் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக நம்மளால் அட்டம் பண்ண முடியும் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா. சரியா? வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஈஸி கொஷின் எல்லாமே எழுதிருவீங்க. மாடரேட் கொஷின் டிபெண்ட்ஸ், ஒருத்தரால் எழுதியிருக்க முடிஞ்சிருக்கும், ஒருத்தரால் எழுதியிருக்க முடியாது. ஏன்னா மாடரேட் அப்படிங்கிறது நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடுவேன்ல, ஒரு ஹாஃப் லீக் போடும்போது நிறையா கொஷின்ஸ் சேர்த்து போடுவேன். அந்த கொஷினில் எல்லாமே இந்த மாடரேட் கொஷின்லாம் வந்துடும். பட் நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி ரொம்ப ரிஃபைன் பண்ணி முந்தின நாள் போடுறதெல்லாம் ரொம்ப கொஷினை குறைச்சி கொடுப்பேன். ஸோ அப்படி குறைச்சி கொடுக்கும்போது அந்த மாடரேட் கொஷின்ஸ் இதில் இன்க்ளூட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் இந்த மாடரேட் கொஷின் எல்லாமே என்ன செஞ்சிடும் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அதனால் யூ கேன் ஏபிள் டு அட்டன் தீஸ் கொஷின்ஸ். சரியா? தென் 2024 போன வருஷம் பார்த்தீங்கன்னா 1 வேர்ட்ஸாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. டிஃபிகல்ட்னா எல்லாமே சின்ன 1 வேர்ட்ஸ் தான், பட் ட்ரிக்கி. அதாவது இப்போ 2 ஆப்ஷன்ஸ் ஆன்சராக இருக்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். பட் நம்ம இப்போ ஏவா பியா நினச்சிட்டு இருப்போம், CD கிடையாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம், ஏவோ இல்லை பிஓ அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சிருப்போம், கெஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி 2 ஆப்ஷனில் ஒரு டவுட் இருக்கிற மாதிரி கொஷின்ஸ் என்ன செஞ்சிச்சு 1 மார்க்கில் வந்துருந்துச்சு. தென் 2 மார்க்கை பொறுத்தளவுக்கு 2 மார்க் இன்ஆர்கானிக்கில் ஈஸியாக இருந்திருக்கு. தென் ஃபிசிக்கல்லையும் ஆர்கானிக்லேயும் ஓரளவு ஈஸியான கொஷின்ஸ் இருந்திருக்கு. கம்பல்சரி வந்து நம்மளுக்கு ஈஸி ஃபிசிக்கல் வாட் இஸ் அன் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் ரொம்ப ஈஸியான ஒரு கம்பல்சரி 2 மார்க் இருந்திருக்கு. 3 மார்க்கை பொறுத்தளவுக்கு ஓரளவு எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு கொஷின் கொஞ்சம் இன்டெரக்டாக நினச்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. கம்பல்சரி இன்ஆர்கானிக்கில் மாடரேட், அது மாடரேட் கூட கிடையாது, ஈஸி தான், காம்ப்ளெக்ஸ் கொடுத்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் அது மாதிரி கேட்டது தான். தென் 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு ஈஸி கொஷின்ஸ் தான், ப்ளஸ் மாடரேட் ஒரு டிஃபிகல்ட் கொஷின் நினச்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக எதுவுமே இல்லை, மோர் ஓவர்லெஸ் எல்லாமே ஒரு 80% ஈஸி கொஷின் தான் இருந்திருக்கு. ஸோ ஓவரால் வந்து ஈஸி டு மாடரேட் லெவல். ஸோ ஈஸி ஒரு 80%, மாடரேட் ஒரு 20% அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி 2020 பேப்பர் மட்டும் தான் நம்மளுக்கு இப்படி இருக்குது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. அது ஃபஸ்ட்டு செட். அடுத்து 22, 23, 22 ஈஸி, அதை நீங்கள் எடுக்காதீங்க கொரோனாக்கு அப்புறம். 23, 24 பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் நினச்சிருக்காங்க, கெமிஸ்ட்ரியை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இயரும் நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஈஸி டு மாடரேட், மோஸ்ட்லி மாடரேட் லெவல் தான் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் என்ன செய்யாது 2020 மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. இது ரீசெண்ட் இயர்ஸில் கேட்டதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ 1 மார்க் பார்த்தீங்கன்னா ஓரளவு 8 கொஷின்ஸ் மினிமம் என்ன செஞ்சுருவாங்க, ஈஸியாக என்ன செஞ்சுருவாங்க கேட்டுருவாங்க. 7 கொஷின் நான் மாடரேட் ப்ளஸ் டிஃபிகல்ட்னு போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் படித்த புக் பேக் கொஷினே கொஞ்சம் என்ன செய்யலாம், ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம், ட்ரிக்கியாக கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விச் ஆஃப் த ஓர்ஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட் பை ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னு புக் பேக்கில் இருக்குன்னா அவங்க கிராவிட்டி செப்பரேஷன் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம், அதெல்லாமே மாடரேட் கேட்டகரியில் வரும். ஸோ நீங்கள் புக்கின் கொஷின்ஸ், நான் கொடுக்குற புக்கின் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அதுலேருந்து சில 1 வேர்ட்ஸ் உங்களால் என்ன செய்ய முடியும், எழுத முடியும். ஸோ ஒரு 8 to 10 1 மார்க்ஸ் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இந்த வருஷம். தென் 2 மார்க்கை பொறுத்தளவுக்கு இன்ஆர்கானிக்கில் 2 கொஷின் ஈஸியாகவும் 1 கொஷின் மாடரேட் டு டிஃபிகல்ட்லையும், அதே மாதிரி தான் ஃபிசிக்கல்லையும் கொடுத்துருக்கேன், ஆர்கானிக்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 5 கொஷின்ஸ் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி என்ன செய்யலாம் இருக்கலாம். அந்த கம்பல்சரி அப்படிங்கிறது எப்படினாலும் இருக்கலாம், அதை நம்மளால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நான் கம்பல்சரி பற்றி பேசுகிறேன். பட் ஸ்டில் 4 to 5 கொஷின் உங்களால் கண்டிப்பாக எழுத முடிகிற மாதிரி தான் என்ன செய்யும் இருக்கும். இன்க்ளூடிங் நீங்கள் ப்ராப்ளம்ஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ் எழுதலாம். இது நிறையா பேர் பார்க்குறது இல்லை. ப்ராப்ளம்ஸும் சேர்த்து பாருங்கள். வெறும் புக் பேக் மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற புக் பேக் அண்ட் புக்கின் சேர்த்து படிச்சிங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சிங்கன்னா 2 மார்க்கு என்ன செய்ய முடியும், உங்களால் டேக்கிள் பண்ண முடியும். தென் 3 மார்க்லேயும் அதே மாதிரி தான், ஈஸி ப்ளஸ் மாடரேட் லெவல். இல்லை இப்போ 2 கொஷின் ஈஸியாக இருந்தால் 1 கொஷின் மாடரேட் டு டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் இன்ஆர்கானிக்கில். அதே மாதிரி தான் ஃபிசிக்கல், ஆர்கானிக். ரீசெண்ட் இயர்ஸில் இப்படி தான் என்ன செஞ்சுருக்காங்க, நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. தென் ஃபிசிக்கலில் கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்பெக்ட் பண்ணால், தென் ஆர்கானிக்கில் வந்து ஒரு ட்ரிக்கியான ரியாக்ஷன், நம்ம படித்த ரியாக்ஷனே கொஞ்சம் ட்ரிக்கியான செய்யலாம், கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ரியாக்ஷன்ஸை ஒழுங்காக படிங்க. நீங்கள் டேரெக்டாக இப்போ கோல்ப்ஸ் ரியாக்ஷன் கேட்டால் தான் உங்களுக்கு எழுத தெரியும்னு சொல்லக்கூடாது. ரோசன்மன் ரிடக்ஷன் கேட்டால் தான் எழுத தெரியும்னு சொல்லக்கூடாது. அந்த ரோசன்மன் ரிடக்ஷனில் ரியாக்டண்ட்டை கொடுத்து ப்ராடக்ட் என்ன, A+B என்ன, அந்த மாதிரி கொஷின்ஸ் கூட என்ன செய்யலாம், நீங்கள் படித்த ரியாக்ஷன்லேயே கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் ட்ரிக்கியாக என்ன செய்யலாம், கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. தென் 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு அதே தான், 4 கொஷின் இந்த வாட்டி இன்ஆர்கானிக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லா வருஷமே
இன்ஆர்கானிக்கில் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் 3 கொஷின் ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 கொஷின் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இன்ஆர்கானிக்கில். அந்த தேர்ட் கொஷினில் எப்படி இருக்கும்னா ஏபி டைப்பில் இருக்கல. இப்போ தேர்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் எழுதிறீங்க, 2 கொஷின் எழுதிறீங்க. 3ஆவது கொஷினில் வந்து ஏ ஈஸியாக இருக்கும், பி கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன்லையும் ஏ கஷ்டமாக இருக்கும், பி ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2+3 கான்செப்ட்டில் கேட்குறாங்கல்ல கொஷின், அதில் ஒரு கொஷின் ஈஸியாக இருக்கும், ஒரு கொஷின் டஃபாக இருக்கும், ஒரு கொஷின் ஈஸியாக இருக்கும், ஒரு கொஷின் டஃபாக இருக்கும். இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி கேட்கும்போது என்ன ஆயிரும், இப்போ 2 5 மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 ஏதோ ஒரு கொஷின் நம்பர் இருக்குது, இல்லை 34னு ஒரு கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 34ல் ஏல 2+3ன்னு கேட்டிருக்காங்க, பிலையும் 2+3ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 2 மார்க் கஷ்டமாக இருக்குது, இல்லை 3 மார்க் கஷ்டமாக இருக்குது. ஏல 2 மார்க் கஷ்டமாக இருக்குது, பியில் 3 மார்க் கஷ்டமாக இருக்குன்னா அப்போ ஆப்வியஸாக இதில் என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு மார்க் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 5 மார்க்கில் ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒழுங்காக என்ன செஞ்சுக்கோங்க, அந்த ரியாக்ஷன்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து ஃபெமிலியர் இல்லாத கொஷின்ஸ் சென்டம் வேணுங்கிறவங்க நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ஒரு வாட்டி எப்பயாவது கேட்டிருப்பாங்க ஒரு சில கொஷின், அந்த கொஷின்ஸை கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். தென் ஃபிசிக்கலி அதே மாதிரி தான். ஆர்கானிக்கில் ஒரு கொஷின் கண்டிப்பாக ஈஸியான நேமிங் ரியாக்ஷன்ஸ் இல்லை டேரக்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு கொஷின் மாடரேட்டாக இருக்கும். மாடரேட்டானா போன வட்டம் கேட்டிருந்தாங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் ஃப்ரம் கிரிக்கனாட் ரியேஜென்ட், இல்லை ப்ரிப்பரேஷன் ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷனோ இல்லை நம்ம ரொம்ப ஃபெமிலியராக ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதிர்பார்க்காத ஒரு கொஷினை கேட்கலாம். ஒரு கொஷின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்கலாம். மோஸ்ட் ப்ராப்ளி ஏபிசி டைப் ஆஃப் கொஷினாக இருக்கலாம். அண்ட் ஏபிசி டைப் ஆஃப் கொஷினும் நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சு உங்களால் அட்டம் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஆர்கானிக் 5 மார்க்கே உங்களால் என்ன செய்ய முடியும், டேக்கிள் பண்ண முடியும். இல்லை ஏபிசி ரிலேட்டடாக ஏதாவது என்ன செய்யலாம், சீக்வன்ஸாக ஏ பி இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் கொஷின் என்ன செய்யலாம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் ப்ரிப்பேர். அப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம புக் பேக் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கணும். புக்கிங்கில் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை கவர் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கணும். அது போக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியாஸ் என்னென்னா ட்ரிக்கி 1 மார்க்ஸ். 1 மார்க்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். நீங்கள் படித்த புக் பேக் கொஷினே ட்ரிக்கியாக என்ன செய்யலாம் கேட்கலாம். விச் இஸ் நாட் அ ரெடியூசிங் ஏஜென்ட் புக் பேக்கில் இருந்துச்சுன்னா விச் இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட் உங்கள் கொஷின் பேப்பரில் இருக்கலாம். ஸோ அந்த நாட்டு அதெல்லாம் கரெக்டாக என்ன செய்யணும் பார்க்கணும். மேட்ச் த ஃபாலோயிங் இன்கரெக்ட் பேர். ஸோ புக் பேக்கில் ஒரு மாதிரி இருக்கும், அதை அப்படியே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி என்ன செய்யலாம், நம்மளுக்கு எக்ஸாமில் என்ன செய்யலாம் கேட்கலாம், ஆப்ஷன்ஸை மாற்றி கேட்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சில 1 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. 1 or 2 1 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸோ இல்லைனா வந்து நம்ம படிக்காத ஏதாவது சென்டென்ஸ்லேருந்து கேட்க சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் இஃப் யூ ஆர் வாட் டு சே, நீங்கள் வந்து ஒழுங்காக புக்கை கான்செப்டை புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ் என்ன செய்யலாம் எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி டேரக்ட் கொஷின்ஸாக தான் இருக்கும். 1 மார்க்ஸில் 1 or 2 ட்ரிக்கி கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் ஈவன் புக்கின்லேருந்து. தென் கம்பல்சரி கொஷின் ஒரு வேளை ஈஸியாக வந்துருச்சுன்னா நீங்கள் நடுவில் இருக்குது தெரியுமா, இப்போ வந்து 9 கொஷினில் 6 கொஷின் எழுதுறீங்க கரெக்டாக. ஸோ இதில் கம்பல்சரி கொஷின் வந்து ஈஸியாக வந்துருச்சுன்னா அந்த மீதி இருக்க 8 கொஷினில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்ளம்ஸ் 2 ப்ராப்ளம்ஸை நடுவில் கேட்டு வைக்கலாம். இல்லை நம்ம படிக்காத ஒரு சில கொஷின்ஸை கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நீங்கள் இம்பார்ட்டன்ட் மட்டும் நினச்சிட்டு இருப்பீங்க. ஒரு சில கொஷின் இம்பார்ட்டன்ட் இல்லாத கொஷின் என்ன செய்யலாம் கேட்டு வைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கலான்னா, ஆர்கானிக்கில் இப்போ நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே படிங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதுலேயும் ஒரு சிலர் வந்து நான் இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸ் படிப்பேன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டவுஸ் இது அதனது நம்ம அந்த கோல்ஸ் ரியாக்ஷன், ரீமர் டீமன், தாலின், கப்ளிங் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் ஆப்வியஸாக. பென்சாயின் கண்டென்சேஷன் நிறையா பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, அந்த பென்சாயின் கண்டென்சேஷன் கேட்கலாம். டோர்ப் நைட்ரைல் கண்டென்சேஷன் படிச்சிருக்க மாட்டாங்க நிறையா பேர், அதை கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி சில நேமிங் ரியாக்ஷன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் தான், அதுலேயும் இம்பார்ட்டன்ட் படிப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி படிக்காமல் ஒரு செட்டு இம்பார்ட்டன்ட் சொல்கிறோன்னா அதை படிச்சுக்கோங்க. அதுலேயும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் தேடி படிச்சிங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் நீங்கள் படிக்காததுலேருந்து வரலாம். அதை தான் நீங்கள் வந்து கஷ்டம்னு சொல்வீங்க. பட் அதுவும் நேமிங் ரியாக்ஷன் எப்படினாலும் அவன் கேட்கலாம். கரெக்டு தானே? ஸோ அப்படி தான் நான் சொல்ல வரேன், அதை புரிஞ்சுக்கோங்க. தென் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ப்ராப்ளம்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நல்லா பார்த்துக்கணும். ஏபிசி டைப் ஆஃப் கொஷின்ஸை அப்ரோச் பண்ண தெரிஞ்சுக்கணும். தென் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் நீங்கள் படித்த ரியாக்ஷன்ஸை வித்தியாசமாக கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன செய்யணும், எழுத தெரியணும். கொஞ்சம் இன்டெரக்டாக கேட்டாலும் அவ்வளோதான். அண்ட் ஒன் மோர் திங், ஓவரால் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும்னா மாட்ரேட் லெவலில் தான் இருக்கும். 80 to 90% வரைக்கும் உங்களால் என்ன செஞ்சிட முடியும், நல்லா எடுக்க முடிகிற மாதிரி தான் கொஷின் இருக்கும். 85 வரைக்கும். மீதி 15% எழுதுகிறவங்க நான் சொன்னேன்ல, இந்த ஏபிசி டைப் ஆஃப் கொஷின், கம்பல்சரி, ட்ரிக்கி பார்ட், 1 மார்க்ஸ் இதெல்லாம் நீங்கள் டேக்கிள் பண்ண தெரிஞ்சுன்னா மீதி என்ன செஞ்செல்லாம் எழுதிடலாம். ஸோ கொஷின் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். மாட்ரேட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் ஈஸியாகவே இருக்கும். சரியா? ஸோ ப்ராப்ளம்ஸ் 5 மார்க் வரைக்கும் கேட்கலாம். ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க் கேட்கலாம். 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயே கேட்கலன்னா 5 மார்க்கில் ஒரு டிவிஷனில் என்ன செஞ்சுருவாங்க, ப்ராப்ளத்தை கேட்டு வச்சுருவாங்க. ஸோ அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக் ஷுர் யூ ஸ்டடி ப்ராப்ளம்ஸ். சரியா? அண்ட் கம்பல்சரியை பொறுத்தளவுக்கு ஈஸி டு மாட்ரேட் லெவலில் தான் இருக்க போது. ஒரு ஆர்கானிக்லேயும் ஒரு ஃபிசிக்கல்லையும் எதிர்பார்க்கலாம் இந்த வாட்டி கம்பல்சரி. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டதை வச்சு நான் சொல்கிறேன். சரியா? இப்போ நான் சொன்னது எல்லாமே இது பியூர்லி என்னது ப்ரிடிக்ஷன் தான்.
சரியா? ஸோ ஓவரால் பேப்பர் இஸ் கோயிங் டு பி மாடரேட் லெவல். அண்ட் எந்தெந்த சாப்டர்லாம் கேட்காங்க தயவு செஞ்சு. இப்போ நான் சொல்லியிருக்கேன் இன்ஆர்கானிக்கில் 2 கொஷின் ஈஸியாக இருக்குன்னா இப்போ இன்ஆர்கானிக்கில் என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஃபிசிக்கலில் 2 கொஷின் ஈஸியாக இருக்குன்னா இப்போ இன்ஆர்கானிக் ஃபிசிக்கலில் நான் செஞ்சுக்கணும் 3 மார்க்குக்கு நல்லா படிச்சு வச்சுக்கணும். அது மாதிரி இங்கேயும் அப்படி தான், இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் நல்லா படிச்சுக்கணும். அப்போ ஆர்கானிக் நான் படிக்கவே கூடாதுன்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆர்கானிக்கில் நேமிங் ரியாக்ஷன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம் எப்போதுமே, அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் இதை என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் படிச்சுக்கணும். சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் சென்டம் வேணும் அப்படிங்கிறவங்க நான் சொன்னேன் இந்த விஷயங்களையும் என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. மற்றவங்க இன்ஆர்கானிக் ஃபிசிக்கலை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஆர்கானிக்கில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த பேப்பர் ப்ரிடிக்ஷன். இப்படி தான் இருக்கலாங்கிறது ஒரு கெஸ். மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் அண்ட் ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.